Hi friends, welcome to Mufti Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஜேயோட ஆஸ்மோ ஆக்ஷன் 4ஓட அட்வென்ச்சர் காம்போ பாக்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. இதை நம்ம அன்பாக்ஸ் வீடியோ தான் பண்ண போகிறோம். பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே ஸ்லோவாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு காட்டிடலாம். இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய சென்சாரு, அந்த மாதிரி எவ்வளோ டீலாக் எம்மில் எடுக்கலாம். நம்ம ஃப்ரீசிங் டீப் ஃப்ரீஸ் ரெசிஸ்டண்ட் இருக்குது. அதாவது ஐஸ் கட்டியில் கூட வைக்கிற மாதிரி, ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி தான் 4K 120 fps எடுக்க முடியும் வீடியோ. நம்ம ஹரிசாண்டலாகவும் எடுத்துக்கலாம், வெர்டிக்கலாகவும் எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் ஸ்டெடின்னு ஒன்று இருக்குது, வாட்டர் ப்ரூஃப், அதுக்கப்புறம் டுவல் டச் ஸ்க்ரீன். இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. இது பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணலாம். இதை இங்கே பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் சீல் கொடுத்துருக்காங்க. கட் பண்ணிட்டா வந்துடும். இப்போது நம்ம கட் பண்ணியாச்சு. மேலே உள்ள கவரை மட்டும் இப்போ எடுக்கணும். கவர் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு. கவரை எடுத்தாச்சு. செம்மையாக இருக்குது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இதான் ஓப்பன். இங்கே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. இதை நம்ம எடுத்து விட்டால் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சீல் போட்டிருக்காங்க பச்சை கலரில். இதை இப்படியே எடுத்து விட்டா அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது உள்ள பார்க்கலாம். இது கேமரா, இது ஆக்சசரிஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சசரிஸ் எடுத்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சார்ஜிங் கேபிள், இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது எப்போவுமே இருக்கும். இது மவுண்ட்டு, மேக்னெட்டிக் மவுண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி. இதுக்காண்டி தான் அட்வென்ச்சர் காம்போன்னு ஒன்று இருக்குது. இதில் தான் 3 பேட்ரி வரும். நம்ம சார்ஜ் முடிஞ்சுன்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஜேஐ ஸ்டோர் ஆப்பு. வேறு எதுவும் இல்லை. இந்த ஆக்சசரி பாக்ஸ்குள்ளே மேனுவல் தான் இருக்குது. இதான் கைஸ், இந்த ஆக்சசரி பாக்ஸ்குள்ளே இருந்தது. இப்போ நம்ம இன்னொன்று ஒன்று இருக்குது, ஆக்சசரி தான் அதுன்னு பாருங்கள், காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமரா வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. எக்ஸ்டென்ஷன் ராடு இது பேர். இது எல்லாம் தான் அட்வென்ச்சர் காம்போட வர்றது. பாருங்கள், இன்னொன்று இருக்குது, அது தெரியாமல் விட்டுட்டேன். பாருங்கள்,
இங்கேயே போட்டிருக்கு என்னென்ன இதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து இதுதான், இது வந்து பேட்ரி கேஸ். ஓகேயா, இது வந்து மவுண்ட்டு, மேக்னெட்டிக் மவுண்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ராடு. அதுக்கப்புறம் இது இது வந்து இது என்னன்னு இங்கே போடல. இது சார்ஜிங் கேபிள். வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இன்னொரு இது பண்ணி போட்டிருக்காங்க, 2 இது போட்டிருக்காங்க. அந்த அடாப்டர் மவுண்ட்டு. இதுதான் வந்து ஆக்சஸரி பாக்ஸ்குள்ளே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி இதெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கேமரா ஓப்பன் பண்ணலாம். இது என்ன பார்த்தாலே தெரியும், எக்ஸ்டென்ஷன் ராடு. கிரிப்லாம் செம்மையாக இருக்குது. இது வந்து ரொம்ப தூரத்துக்கு நம்ம கொண்டு போய்க்கலாம், ரொம்ப தூரத்துக்கு இழுத்துக்கலாம். பார்த்தீங்களா, டெஸ்டிங் வீடியோ நம்ம வந்து தனியாக போடுவோம். எக்ஸ்டென்ஷன் ராட், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக், இது மவுண்ட்டு, இது அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் பேட்ரி. இப்போ வந்து நம்ம கேமராவுக்கு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இன்னொரு மவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இதில் தான் இன்னொரு மவுண்ட் இருக்குது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு கேமராவோட கேஸு. ஓகே, கேமராவுக்கு மேலே போடுற ஒரு கவரு. இது வந்து கேமரா, இது வந்து ஓரமாக வச்சுக்கலாம், அது கடைசி கேர். இது வந்து கேமராவோட கேஸ். ஓகே, இதில் தான் அந்த 2வது மவுண்ட்டும் அந்த ஸ்க்ரூவும் இருக்குது. கேமராவோட கேஸை ஸ்டோர் பண்ணிடணும். கேஸை ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்க்ரூ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு மேக்னெட்டிக் மவுண்ட் ஒன்று இருக்குது. ஒட்டிக்கிட்டு இருக்குது மேக்னெட்டிக் மவுண்ட்டு. அதுக்கப்புறம் ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று இருக்குது. இதில் தான் நம்ம வந்து ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணி ஹெல்மெட்டில் வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து மேக்னெட்டிக் மவுண்ட்டு 2வது. இதுதான் கைஸ் ஃபுல் ஆக்சஸரி அட்வென்ச்சர் காம்போ. இப்போ வந்து நம்ம கேமராவை ஓப்பன் பண்ணிடலாமா? கேமரா ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க, ஈஸியாக நம்ம எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருக்குது. இதுதான் கைஸ் கேமரா, DJI Action 4. இப்போ இதை பிரிக்கலாம், செம்மையாக இருக்கும் இது பிரிக்கிறப்போ. பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு டிஸ்பிளே, சின்னதாக முன்னாடி ஒரு டிஸ்பிளே. இது வந்து பெரிய சென்சாரு. நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓ, மறந்துட்டேன் கைஸ். நம்ம வந்து பேட்ரி பண்ணணும். பேட்ரி வந்து இங்கே இருக்குது பேட்ரி. இப்போ நம்ம வந்து பேட்ரி வந்து எப்படி போடணுன்னா, இதை திறந்து இப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று வந்திருக்கும். பார்த்தீங்களா, பேட்ரி இல்லை, வந்து பேட்ரி இதுக்குள்ளே இருக்குது. பேட்ரி இல்லாமல் நான் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, பார்த்தீங்களா, சார்ஜ் வந்து இண்டிகேட் பண்ணும் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ஒரு பேட்ரி எடுத்துக்கணும். இது வந்து மேக்னெட்டிக் தான்.
மேக்னெட்டிக்கில் அட்டாச் ஆகிரும். இப்போது இங்கே இருக்கு பாருங்க, எப்படி போடணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பேட்ரி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு கைஸ். பாருங்கள், ஆன் ஆனோடனே லாங்குவேஜ் கேட்குது. சவுண்டை பாருங்கள், இங்கிலீஷ்னு கொடுத்துடலாம். டிஜே ஆப் வந்து நம்மகிட்ட இருக்குது ஆல்ரெடி. நம்ம வந்து மைக் வச்சுருக்கோம், அதனால் நம்ம வந்து டிஜே ஆப்பில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போது நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தான் காட்டுறேன். டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம வந்து இப்போது 1ஆம் தேதி 9ஆம் மாதம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிக்கு கொடுத்துடலாம். டைம் என்னன்னு கேட்குது. டைம் வந்து இப்போது பாருங்கள், இப்போது நம்மளோட கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சு. முன்னாடியும் ஸ்க்ரீன் இருக்குது. பாருங்கள், இது வந்து ஜூம் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே காய்ஸ், இதுதான் நம்மளோட அன்பாக்சிங் வீடியோ. நம்மளோட ரிவ்யூ வீடியோ வந்து தனியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்டிங்லாம் நம்ம பண்ணுவோம், அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. பை காய்ஸ்.